பௌத்த விகாரைகள் சிலைகள் நிறுவுவதற்கு வடமாகாண சபை எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அதற்கான தீர்மானம் இயற்றும் அதிகாரம் வடக்கு மாகாண சபைக்கு இல்லை என்றும் நீதி அமைச்சரும் பௌத்த சாசன அமைச்சருமான கௌரவ விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து சம்பந்தமாக வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் என்ற முறையிலும் சபையிலே நடாத்தப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் பொறுப்பாக இருப்பவர் என்ற முறையிலும் இந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. கடந்த 66ஆம் அமர்விலே இந்த அவையிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. பொதுவாக இது தீர்மானங்கள் அங்கீகரிக்கப்படுகிற பின்னர் அது சபையினுடைய தீர்மானமாக அமையுமே தவிர எந்த ஒரு தனி மனிதரது தீர்மானமாகவும் அது அமையாது. ஆகவே அது முதலமைச்சரால் இயற்றப்பட்டது என்ற குற்றச்சாட்டு அல்லது கருத்து தவறானது. அதற்கு மேலாக இந்த நான் குறிப்பிட்ட இந்த தீர்மானம் இதனுடைய பிரதி இப்பொழுது உங்களுக்கு தரப்படும். இந்த தீர்மானம் அதிமேதகு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கும் மால் 26/11/2016 அனுப்பப்பட்டது. இந்த தீர்மானம் எந்த இடத்திலும் பௌத்த விகாரைகள் அமைக்கக்கூடாதென்றோ அதற்கு தடை விதிப்பதாகவோ கூறவில்லை. இந்த தீர்மானம் கிழக்கு மாகாணத்திலே மங்களராமய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அவர்களுடைய செயல்பாடு சம்பந்தமாகவே இருந்தது. அதற்கு மேலாக இந்த தீர்மானத்தின் கோரிக்கையை இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி இன நல்லிணக்கத்தையும் ஐக்கியத்தையும் சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதியுத்தம ஜனாதிபதி கௌரவ பிரதம மந்திரி மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோரை இச்சபை கோருகிறது என்றே இருக்கிறது. இந்த தீர்மானத்தில் முக்கியமாக ஒரு கருத்து அண்மை காலமாக கிழக்கு மாகாணத்தில் பௌத்தவிகாரைகள் அமைக்கும் செயற்பாடுகள் வடக்கு மாகாணத்தில் நடைபெற்று வரும் அதே பாணியில் நடைபெறுவதாக காணக்கூடியதாக உள்ளது என்றே இருக்கிறது. இது அத்துமீறி தனியார் இடங்களில் விகாரை அமைப்பது போன்ற நடவடிக்கைகள் பற்றியே குறிப்பிடுகிறதே தவிர விகாரைகள் அமைக்கக்கூடாது என்றோ அவை தடுக்கப்படுகிறது என்றோ கூறப்படவில்லை. இந்த பிரேரணையின் நோக்கமே அம்பிட்டிய சுமணரத்னர் போன்றவர்கள்
இந்த நாட்டினுடைய நல்லிணக்க முன்னெடுப்புகளையும் ஐக்கியத்தையும் சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிரானதே தவிர விகார அமைப்புகள் பற்றியது அல்ல. உண்மையில் கௌரவ அமைச்சர் அவர்கள் நாங்கள் மிகவும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இப்படியான ஒரு தவறான செய்தி அல்லது கிடைத்திருக்கிறது என்றால் ஒரு தீர்மானத்திற்கு பொறுப்புடைய இந்த என்ற முறையில் எம்மை தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றிருந்தால் இவ்வாறான கருத்துக்களை தவிர்த்திருக்க முடியும் என்று நாம் கருதுகின்றோம். ஆகவே இந்த தீர்மானத்தின் நோக்கத்தை கௌரவ அமைச்சரும் அரசாங்கமும் தெற்கத்திய மக்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். எங்களுடைய நோக்கமே நல்லிணக்கமும் ஐக்கியமும் தான் என்பதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வடக்கு மாகாண சபை எந்த சந்தர்ப்பத்திலும் இனவிரோத அல்லது மதவிரோத பிரேரணைகளை இதுவரை இயற்றவில்லை. இனியும் அவ்வாறான பிரேரணைகளை இயற்றாது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிமேதகு மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு எழுதிய கடிதத்தின் பிரதி தங்களுக்கு இப்பொழுது தரப்படுகிறது. தயவு செய்து இதிலே என்னுடைய கடிதம் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் அனுப்பப்பட்டது. அவற்றை அவ்வாறே தெளிவுபடுத்தல் சம்பந்தமாக பிரசுரிக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துமீறி கனகாம்பிகை அம்மன் ஆலய வளவுக்குள்ளும் ஆலய காணிக்குள்ளே அவ்வாறு அமைப்பது தவறானது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம், தீர்மானம் இயற்றியிருக்கிறோம். அது விகாரை அமைப்பதற்கு எதிரானதல்ல, அது அத்துமீறி அமைப்பதற்கு எதிரானது. இதுதான் கிழக்கில் நடக்கிறது என்பதையும் தான் நாங்கள் சுட்டிக்காட்டி, அதிலும் அந்த தேரருடைய செயற்பாடு அடாவாடித்தனம் என்பதையும் சுட்டிக்காட்டி, அவ்வாறான செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மாகாண சபை என்ற சட்டத்துக்கு உட்பட்டதல்ல. அது இல்லை, பிரதேச சபைகள் தங்களுடைய கடமைகளை செய்யலாம். அது அந்த பிரதேச சபைகள் அந்தந்த பிரதேச சபைகளுடைய கடப்பாடு. அது அவரவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தது. அவர்கள் செய்யலாம், அதை நாங்கள் சொல்ல வேணும் இல்லை, அவர்கள் செய்வார்கள், செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அது இப்போ நான் அந்த விடயம் பற்றி இப்பொழுது பேசவில்லை, ஏன்னா அந்த விடயங்கள் திசை மாறி போவதை நான் விரும்பவில்லை. இது தெளிவான ஒரு முக்கியமான விஷயம். இதை மாகாண சபையினுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் முதல். அப்புறம் எங்கள் மாகாண சபையினுடைய தீர்மானங்கள் சிலவற்றை பொதுவாக எடுத்திருக்கிறது. அத்துமீறல் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாகாண சபை அல்ல, அந்தந்த உள்ளூராட்சி சபை. ரெண்டாவது அந்த காணிக்காரர், அந்த காணிக்கு சொந்தக்காரர்.
அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும், சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அது அவர்கள் செய்யணும். இது இருபக்க மூப்பக்க விடயங்களாக இருக்கின்றன. ஆனால் அதை நான் இப்பொழுது இதில் கலந்து கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் முக்கியத்துவம் குறைந்து போகும் என்று நம்புகிறேன். இது முக்கியத்துவமான விஷயம். ஆனபடியால் நான் உங்களை கேட்டுக்கொள்ள இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அது பார்க்கலாம்.